இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன முடிவு எடுத்திருக்க? உன் வாழ்க்கையை நீயே அழிக்கிறதுக்கு நீ ஒரு முடிவு எடுத்திருப்ப. அதெல்லாம் சரின்னு நாங்க தலையாட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? இத பாரு அஞ்சலி, நீ வெற்றிக்கு போன் போடு, நான் பேசுறேன் அவங்கிட்ட. இங்க உன் பொண்டாட்டி ஓ நினைப்பாதான் இருக்கா. எல்லாம் போக போக கோவம் தணிஞ்சு போயிடும். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதப்பான்னு சொல்றேன். குடு. நான் சொன்னா அவன் கேட்பான். யாராச்சும் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ அக்கா, இந்த மாதிரி எல்லாம் பேசாத துளசி. துளசி, நீ இன்னைக்கு நிலைமைய பத்தி பேசிட்டு இருக்கமா? நாங்கெல்லாம் உன் எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் இறங்கி வாமா. இங்க பாரு, நல்லதை ஒதுக்கி வைக்க இவ்ளோ பிடிவாத கூடாது. என்ன உனக்கு கல்யாணம் அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா? தப்பு பண்றக்கா, வேண்டாம். எங்க எல்லார் கண்ணுக்கும் அவரு நல்லவரா தான் தெரியறாரு. உனக்கு மட்டும் ஏன் தப்பா தெரியறாரு? அப்போ ஓ மனசுக்குள்ளதான் ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு தெரியல. அத முதல்ல நீ தூக்கி வெளியில போட்டாதான் எல்லா பிரச்சனையும் சரியாகும். எல்லாரும் பேசிட்டீங்களா இல்ல வேற ஏதாவது பாக்கி இருக்கா? அக்கா ப்ளீஸ்க்கா, உன் முடிவை மாத்திக்கோ. யாரு என்ன சொன்னாலும் என் முடிவை மாத்த முடியாது. அக்கா, வயசுல சின்னவன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணா என்ன அடிச்சு திருத்தலாம். உன்னை என்னதான் பண்றது? நான் இப்படி செஞ்சா என்ன விட்டுருவியா? நான் என் புருஷன்கிட்ட எவ்வளவு கொடுமை அனுபவிச்சேன். அவன் என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணான். அதுக்கப்புறம் அவனை விட்டுதானே நான் இங்க வந்தேன். ஆனா உனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லக்கா. மாமா உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்கினாரு. உன் மேல உயிரியே வச்சிருக்காரு. அக்கா, இதெல்லாம் வேண்டாம்க்கா, சொல்றத கேளு. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. திரும்ப திரும்ப உங்க எல்லார்கிட்டயும் நான் சொன்னதே சொல்லிட்டு இருக்க முடியாது. என் மனசுல இருக்கிற வலி எனக்கு தான் தெரியும். அந்த துரோகத்தை ஏத்துக்கிட்டு என்னால வாழ முடியாது. இனிமே எனக்கு தியா மட்டும்தான். தயவு செஞ்சு இனிமே யாரும் இதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. என்ன